நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா மனிதர்களுக்குமே பல பக்கங்கள் உண்டு. அதில் குறைந்தபட்சம் 2 பக்கங்கள். நல்லவர்களுக்குள் தீயவரும் தீயவருக்குள் நல்லவரும் இருப்பது இயல்பு. ஆனால் அது அவரவர் வெளிப்படுத்தும் விகிதாச்சாரத்தை பொறுத்தே அமைகிறது, நல்லவர் என்றும் தீயவர் என்றும். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. பின்வரும் வாக்கியங்களை மட்டும் இந்த சிறியவன் கொஞ்சம் அடிக்கோடிட விரும்புகிறேன். அது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுபக்கம். தன்னுடைய வார்த்தைகளையே வரங்களாக மாற்றும் வல்லமை படைத்தவர் தமிழ் கடல் ஐயா திரு நெல்லை கண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழை ஆய்ந்து படித்து ஞானத்தை வளர்த்து கொண்ட முனைவர் ஐயா ஞானசுந்தரம் அவர்கள். எத்தனையோ மாணவர்களுக்கு தமிழ் அறிவை ஊட்டி வளர்க்கும் அரும்பணியில் இருக்கும் பேராசிரியை திருமதி வசந்தா கல்யாணி அவர்கள். முதல் பேச்சாளர் திரு சுப்பையா அவர்கள். ராவணன் பிறன் மனை நோக்காத பேராண்மை இல்லாமல் வாழ்ந்தது ஒரு பக்கம் என்றால், புறமுதுகு காட்டி ஓடாமல் போர் வீரனாய் போர் ஆண்மையோடு வாழ்ந்தது மறுபக்கம். சூர்பனகையினுடைய மூக்கை வெட்டியது யார் என்று இலங்கை மாநகரமே மூக்கின் மீது விரலை வைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த போதும் நிதானம் கொஞ்சம் கூட தவறாமல் தன் தங்கை சூர்பனகையிடத்திலே நீ செய்த தவறு என்ன என்பதை முதலில் சொல் என்று கேட்ட நல்லவன் இல்லையா ராவணன்? சூர்பனகையின் சூழ்ச்சியால் அல்லவா அவன் ஒரு தலை காதலாலே 10 தலைகளையும் இழந்தான். ராவணன் நல்லவன். அவனுடைய இதயத்துக்குள்ளே வீரம் மட்டுமே குடிகொண்டிருந்தது. அதற்குள்ளே காமத்தை குடி அமர்த்தியது சூர்பனகையின் தவறே தவிர ராவணனுடைய தவறு அல்ல. வாழ்நாளிலே இளமை காலம் முழுக்க மிக கடுமையான தவத்தை செய்தவன் ராவணன். காமத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி தவத்தை செய்ததாலே பிற்காலத்திலே அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கட்டுக்கடங்காமல் போய் அவன் பெற்ற வரபலம், தெய்வ பலம், ஆயுத பலம் எல்லாவற்றையும் இழந்து நின்றான் என்றால் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் உளவியல் அறிஞர்கள் சொல்கிற உண்மை இதுவாகத்தானே இருக்கிறது. கொழுமண்டபத்திலே ஒரு கோமகனை போலே ஒரு கொற்றவனை போலே இருந்தவன் ராவணன். 3 கோடி தேவர்களும் அவன் பிடிக்குள்ளே கிடந்தார்கள். அவன் கோமகன் தான், கொற்றவன் தான். கோமகனை போலவும் கொற்றவனை போலவும் இருந்தான்னு சொல்லாது. அவன் யாருக்குன்னு கொற்றவன் தானே. பேசு. எப்பேற்பட்ட வீரனவன்! எத்தனையோ பேர்களை எத்தனையோ போர்களை சந்தித்த அவனால் 2 பேரையா சந்திக்க முடியாமல் அவர்கள் இல்லாத போது வந்து சீதையை தூக்கி கொண்டு போக வேண்டும்? அப்படி இல்லை நண்பர்களே. ஒருவேளை அவர்களை நேரிலே சந்தித்து போர் செய்திருந்தால் அந்த போரிலே ராவணன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்தால் சீதையை அடைய முடியாமல் போகும். ஒருவேளை ராமனும் லட்சுமணனும் இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த கணமே சீதா பிராட்டி உயிரை விட்டு விடுவாளோ? அவளை சிறைபிடிப்பது வரைக்கும் அவள் உடலிலே உயிர் இருக்காதோ என்று யோசித்திருக்கிறான் என்றால், நீர்மூழ்கி கப்பல் என்பது இராணுவ கோலை அல்ல என்று ஒரு கவிஞன் எழுதினானே, அதுபோல வாழ்ந்தவன் ராவணன். ராவணன் ஒரு யுத்த வீரன் மட்டுமல்ல, சுத்த வீரன். நன்றி, வணக்கம். அவன் பாசத்தில் மேலோங்கி நின்றவன். சகோதர பாசம், அவனுடைய பிள்ளை பாசம், இவற்றை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கியிருந்தால் சிறப்பாக இருக்கும். நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ராவணன் ராமனுக்கு எதிராக நின்று போர் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது ராமனுடைய வீரத்தை கண்டு இவன் மெய்மறந்து போகிறான். போயினி தெரிவதென்ன பொறையினால் உலகம் போற்றும் வேயன தகைய தோழி ராகவன் மேனி நோக்கில் தீயன கொடிய வீரை சேவகை செய்ய காணி நாயன தகுதுமன்றே காமனும் நாமும் எல்லாம். ராமன் போர் செய்வதை சீதை பார்த்திருப்பாளான்னு இவன் சிந்திக்கிறான். சீதை மட்டும் பார்த்திருந்தான்னா நாயனத்தகுதும் என்ற என்னது மன்மதனை என்னெல்லாம் நாயின்லாம் சீதை நினைப்பான்னு சொல்கிறான்னா மறந்துடாத. சீதை தூக்கிட்டு வந்தது இவன் தான். ஆனால் அந்த நாய் பட்டியலில் காமனை முதல்ல வைக்காம இவன் 2வது வச்சுக்கிறான். என்னான்னு கேட்டால் அந்த நாய் காமிச்சு தானே இந்த நாய் பார்த்ததுங்கிறான். வேற ஒன்று இது அதுதான் படின்னு சொல்கிறேன்.
வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து இந்த மேடையை சிறப்பிக்க ஜெய்சங்கரி. கரிய முகம், குறும்பு விழிகள், தந்திர புன்னகை கொண்ட தலைவன். அவனை நீங்கள் அழைத்து கேட்டு பாருங்கள். நீதானே நீதானே ராதையின் காதலன், நீதானே பிருந்தாவன கோபியர்களின் தோழன், நீதானே குழலூதி மனங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட அழகன், நீதானே கண்ணன் காதலில் மன்னன். அவன் சிரிப்பான், தலையசைத்து இதழ் பிரித்துச் சிரிப்பான். அன்று நான் கேட்டபோதும் அப்படித்தான் சிரித்தான். சிரித்துக்கொண்டே சொன்னான், யார் சொன்னது நான் பிரம்மச்சாரி? இல்லை, நீ பிரம்மச்சாரி இல்லை. நாங்கள் உன்னை அப்படி பார்க்கவில்லை. மோக வலை விரித்த மாய கண்ணன் நீ. அப்படித்தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது உங்கள் தவறு. நான் பிரம்மச்சாரியேதான். அழுத்தமாய்ச் சொல்லி மறைந்தான். அன்று யமுனையில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் கரையில் அமைந்திருந்த மாளிகையில் கண்களில் காதல் ததும்ப ருக்மணியோடு பேசிக்கொண்டிருந்த கண்ணன் சிந்தனை வயப்பட்டவனாய் ருக்மணியிடம் சொன்னான், ருக்மணி, ஆற்றின் மறுகரையில் என்னுடைய பக்தன் துர்வாசனை கடும் பசி வாட்டி வதைக்கிறது. அவனுக்குச் சென்று உணவளித்து வா. ருக்மணி கேட்கிறாள், இத்தனை பெருவெள்ளத்தை தாண்டி எப்படி செல்வது சுவாமி? கண்ணன் சிரித்துக்கொண்டே சொல்கிறான், ஆற்றின் கரையில் போய் நில். கண்ணன் நித்திய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் யமுனையே வழிவிடு என்று கேள். யமுனை உனக்கு வழிதரும். ருக்மணி கிளம்புகிறாள். ஆற்றின் கரையிலே போய் நிற்கிறாள். கண்ணன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே உச்சரிக்கிறாள். யமுனை இரண்டாக பிரிந்து வழி தருகிறது. செல்கிறாள், முனிவருக்கு உணவளிக்கிறாள். மீண்டும் மாளிகை திரும்புகிறாள். ருக்மணியின் குழப்ப ரேகைகளை பார்த்த கண்ணன் அவள் கேட்கும் முன்பே பதில் சொல்கிறான், ருக்மணி, எவன் ஒருவன் உலகத்து உயிர்களை பக்தி வழியில் திருப்ப முயற்சிக்கிறானோ அவனே பிரம்மச்சாரி. அந்த தலையாய பணியை நான் என் கடமையாக ஏற்றிருப்பதை யமுனை புரிந்து கொண்டாள், வழிதந்தாள். நீ? ருக்மணி சிரித்தாள். அவள் ஆமோதித்தாள். அவள் மட்டுமல்ல, நானும் ஆமோதிக்கிறேன். இறை பக்தியை, இல்லற பக்தியை, தேச பக்தியை இன்னும் ஆழமாய் விதைக்க முயற்சிப்போம். கண்ணன் வழியிலே பிரம்மச்சரியம் காப்போம். நன்றி. நீங்கள் ஒரு நல்லவனுடைய மறுபக்கம், அதுவும் நன்மையே என்று எடுத்து காட்டினீர்கள். அது எனக்கு ரொம்ப பிடித்தது. ராமன் வாழ்ந்தபடி வாழ வேண்டும், கண்ணன் சொன்னபடி வாழ வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றிங்க. அவன் பிரம்மச்சாரி தான் எப்போதுமே. என்ன இவன் நினைக்கிறானோ அதை நடத்துவதற்கு பாண்டவர்களையும் கௌரவர்களையும் தனக்கு பயன்படுத்தி கொண்டவன் அவன். சரிதானா? கர்ணன் வர. ஏன்னா தர்மன் போர் வேணாங்கிறான், பீமன் வேணுங்கிறான், அர்ஜுனன் வேணுங்கிறான், நகுலம் வேணுங்கிறான். சகாதேவன்ட்ட போய் கேட்குறாரு, மாப்பிள்ளை போர் வேணுமா வேணாமான்னு, நீ தானே அதை முடிவு பண்ணணுங்கிறான். அவனுக்கு தான் முக்காலமும் தெரியும். அப்போ இவர் சொல்கிறார், எப்படி மாப்பிள்ளை நீ சொல்கிற? இல்லை நிறுத்திடலாங்கிறான். எப்படி? பாராள கண்ணனிகள் பார்த்தனை முன்கொண்டு அணங்கின் காரார் குடல் கிளைந்து நின்னையும் யான் கட்டுவனேல்ங்கிறான். கர்ணன் அண்ணன் அவனுக்கு தெரியுது, சகாதேவனுக்கு. அவனுக்கு முடி சுட்டணும், இவளை முட்டை அடிக்கணும், அர்ஜுனனை கொலை பண்ணிடணும், போர் வராதுன்றான். புரியுதா? எல்லாம் உணர்ந்த, எல்லாம் தெரிந்த, எல்லாமாக இருந்த கிருஷ்ணன். அருமையாக சொன்னேன். பிரம்மச்சாரிகள் சொன்னால் 6 வழி விடும்னே நீ சொன்ன. அப்படியெல்லாம் நாங்கள் பிரம்மச்சாரியாக இருக்க முடியாது என்பதனால்தான் 6களை அழித்து விட்டோம். அடுத்து வரும் பேச்சாளர் திரு துரை சரவணன். இயற்கையாக ராமனுக்கு உதவி செய்தவராக சுக்ரீவர் சொல்லப்படுகிறார். அவருடைய மறுபக்கத்தை ஆராயும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்குது. எல்லா விஷயங்களையும் தேடி பிடித்து இங்கே சொல்லணும் நான் முயற்சி பண்ண போகிறேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இன்முகத்துடன் வரவேற்கிறோம். ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். ராமனுடைய அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக அவனுக்கு உதவி புரிந்தான் சுக்ரீவன் என்பது
இயற்கையாக சமூகம் அவன் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் அவனுடைய மறுபக்கத்தை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அவன் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு கீழ்த்தரமானவனாகவும் இருக்கிறான். சில நேரங்களில் அவன் இருந்திருக்கிறான். மனதிற்குள்ளே இருக்கிற மிருகம் எப்படி வாழ்ந்திருக்கிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உதவி கேட்டு ஒருவன் வருகிறான் ராமன். அவனிடத்திலே உனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டுமென்றால் முதலில் நீ எனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி, உனக்கு ஒன்று வேண்டுமென்றால் எனக்கு ஒன்றை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலில் கேவலமான பேரம் பேசுகிற பழக்கத்தை இந்த மண்ணிலே விதைக்கிறவனே அவன்தான். இந்த தலைப்பு எவ்வளோ நாளாச்சு உனக்கு கொடுத்து? 4 நாட்கள் இருக்குங்க. படிச்சிருக்கணும்ல. எங்கேயாவது சுக்ரீவன் ராமன்கிட்ட உதவி கேட்குறானாங்க. பேசுனது பூரா அனுமன். சுக்ரீவன் வாயே திறக்கலை. புரியுதா? பேசு, என்ன பண்ண என்னால் இருக்க முடியாது, அதுதான் என்னை கூப்பிட்ருக்காங்க. புரியுதா? எங்கேயாவது சுக்ரீவன் எங்கள் அண்ணனை கொல்லணும்னோ எனக்கு ஆட்சி வாங்கித்தான்னு பேசலை. அனுமன் தான் அத்தனையும் பேசுகிறார் ராமன்ட்ட. சரி, நீ இப்போ என்ன சொல்கிற? இந்த கேடு கட்டவனேங்கிற. ஆனால் அவன் இல்லையே, அப்படி இல்லையே. நல்லா சிந்திச்சு பேசு. சரி, இல்லை முதல் உதவியை அவன் பெற்றுக்கொண்டதனால் என்பதனால் நான் அப்படி சொல்லியிருக்கலாம். அது தவறாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்புலாம் கேட்க வேணாம், அது கம்பராமாயணத்தில் இருக்கு. நீ மன்னிப்பு கேட்கட்டாலும் அது அப்படி தான் இருக்கும். உதவி செய்ய வந்தவனை சந்தேகப்பட்டு உதவியை பெற்றுக்கொண்ட பிறகு காலம் தாழ்த்துகிறான். நான் சுக்ரீவன் மீது நான் வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால், ராமன் சுக்ரீவன்கிட்ட போய் என்ன சொல்கிறான், என்னுடைய மனைவியை காணவில்லை, அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவன் சுக்ரீவனை சந்திக்க விரும்புகின்றான். ஆனால் அவன் சுக்ரீவன்கிட்ட போய் ராவணனே நீ கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் ராமன் ராவணனை கொன்ற கொலைப்பழி தன்னுடைய தலைமையில் வருவதை அவன் ஏற்றுக்கொள்ளவே தயாராக இருக்கிறான். ஆனால் வாலி என்கிற ஒரு மனிதன் இறக்கப் போகிறான் என்று சொல்லும்போது அந்த கொலைப்பழி தன்னுடைய தலைமையிலே வர வேண்டிய ஒரு கொலைப்பழியினை கொண்டு போய் ராமனுடைய தலைமையிலே இந்த சுக்ரீவன் வைக்கிறான். ராமாயணத்திலே ராமனை புகழ்ந்து பேசுகிறவர்களும் சரி, ராமாயண காவியத்திலே விருப்பம் உள்ளவர்களும் சரி, தலைகுனிந்து நிற்கிற ஒரு இடமாக இருக்கிற வாலிவதை படலத்திலே ராமனுக்கு ஏற்படுகிற கெட்ட பெயருக்கு காரணமாக இந்த சுக்ரீவன் அமைகிறான் என்பது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, போர் முறைக்கு நெறி இல்லாமல் கும்பகர்ணனுடைய மூக்கை கடிக்கிறான். ஒரு வீரனை எதிர்கொள்ள முடியவில்லை. வானரங்கள் எல்லோரும் ராவணனையும் கும்பகர்ணனையும் ஒன்றாக சேர்ந்துதான் தாக்குகிறார்கள். போர் விதிகளை இவர்கள் கடைபிடிக்கவே இல்லை. குரங்கு மூக்கை கடிக்கும், கையை கடிக்கும், காலை கடிக்கும், அது குணம். அது சரி, இது சுக்ரீவன் செய்த தவறுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் இந்த கதாபாத்திரம் எப்படி உதவுகிறது என்றால், அன்றைக்கும் அந்த மண்ணிலே ஒரு தமிழனை பல குரங்குகள் ஒன்றாக இணைந்து வீழ்த்தின. இன்றைக்கும் அந்த மண்ணிலே அந்த குரங்குகளின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இன்னொரு தமிழனை வீழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தமிழன் என்பவன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த சுக்ரீவனுடைய துரோகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. சுக்ரீவனிடத்தில் இருந்து நான் சொல்கிறேன், உங்களுடைய மறுபக்கங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். மறுபக்கங்களை பார்த்து நாம் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோம் என்பதை திருத்தி நல்ல ஒரு வழியை அடைவோம். சுக்ரீவனுடைய கதாபாத்திரத்தினுடைய மறுபக்கத்தை இதற்காக நாம் பயன்படுத்துவோம் என்று கூறி உரையை முடிக்கிறேன். வணக்கம். ராவணன் தமிழனா? யாருக்கு பேரன்? சுமாலி. அவன் யாரு பேரன்? பிரம்மாவுக்கு பேரன். பிரம்மா தமிழனா? நீ அயன் முதற்குல மதற்கொருவன் என்றாய், 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவமைந்தாய், தீவினை நயப்புறுதல் செய்வனை தெரிந்தாய். என்ன சொல்கிறான் கும்பகன் உடனே, நீ பிரம்மா வழியில் வந்தவன், அடுத்தவன் முன்னாடி தூக்கிட்டு இவ்வளோ பெரிய தவறு நீ செஞ்சிருக்கக்கூடாதுன்னு திட்டுறான். நீங்கள் நம்மளா ஏதோ பண்ணி வச்சுட்ருக்கோம். நீ வால்மீகியப்படி கம்பனப்படி அவன் தமிழன் இல்லை. ராமன் தான் சத்திரியன், அரசால பிறந்துடுற. நான் நல்ல பிள்ளை வளரணும், தவறான செய்திகளை கையில் எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. நீ படிக்கிற பிள்ளை, அதுக்கு தான் உனக்கு சொல்கிறேன், இல்லைனா சொல்ல மாட்டேன். என்னடா ஐயா நம்மளை போட்டு நோன்றாரெலாம் நினைக்கக்கூடாது. நோன்றதுக்கு தான் ஐயா கூட்டே வந்திருக்கானுங்க இங்கேருந்து, தொலைக்காட்சியிலேருந்து. புரியுதாம்மா? நல்லா இருக்கு. உங்களுடைய நடை ரொம்ப நல்லா இருந்தது. சொற்கள் அழகாக விழுகின்றன. ஆனால் சொல்லுகிற கருத்தில் கொஞ்சம் பிழை இருப்பது போல தோற்றுகிறது. அதை நீங்கள் கருத்துக்களை சேகரித்து கொண்டால் ஒரு நல்ல பேச்சாளராக வருவதற்குரிய தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நல்ல பேச்சாளராக வர என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கெட்டிக்காரன். செய்திகள் தவறான நான் சொல்லாமல் இருக்க முடியாது. என்னுடைய நிலைமை அது. நிறைய படிக்கணும். படி. இந்த மேடையை சிறப்பிக்க அழைக்கிறோம் திரு தேவக்கோட்டை ராமநாதன். இந்த
இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடாதவனை, ராமன் என்னும் நல்லவனை வல்லவனை அவனது மறுபக்கம் பற்றி பேச வேண்டிய தலைப்பின் நிர்பந்தம் கருதி ராமனது மாறுமுகம் ஏறுமுகமா இல்லை சீருமுகமா என நான் கூறுமுகம் விளைகின்றேன். வக்கீல்ங்கிறத வெளிப்படையா காட்டுறியப்பா. பேசு பேசு. தன்னந்தனியே ராமன் இருக்க பஞ்சவடிக்கரை ஓரத்திலே சின்ன குடில் எனும் வீட்டுக்குள்ளே சித்திரச்சீதையும் உள்ளிருக்க, அண்ணன் அன்னிக்கு காவலென ஆற்றில் லக்குவன் காத்திருக்க, அழகில் மயங்கிய சுற்பனகை அண்ணல் ராமன் அருகில் வந்தாள். அழகுரு கொண்ட அரக்கியின் மீது ஆச்சரியம் கொண்டான் ராமனுமே. இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடாத ராமன் அவள் அழகை வியந்து ரசித்து அவளிடத்தில் கேட்கிறான். சுற்பனகையிடம் உன் ஊர் யாது, உன் உறவினர்கள் யாவர் என வினவே, அவளோ நான் விச்சரவசுவின் மகள், என் பெயர் காமவல்லி, கையிலையை தனது கையில் அடத்த காவலன் ராவணன் கூட பிறந்தவள், காமம் உன்மேல் கொண்டதனாலே கண்ணா உன்னை நான் கூட பிறந்தவள் என்று சொல்லி வெள்ளி முளைக்கும் வேலை வரைக்கும் கண்ணா உன்னை கூட பிறந்தவள் ஏன்ட்ட சொல்றியா? சரி பேசு. இப்போது ராமன் ஒரே பதிலில் நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன் என்று சொல்லி இருந்தால் ராமன் பத்தரை மாற்று தங்கம் தனிமைதானே ஒரு மனிதனை முழு திருக்கோலத்தையும் காட்ட வைக்கிறது. தனிமையில் இருக்கிற ராமன் அவளிடத்திலே சொல்லுகிறான், நீ பிறந்தது அந்தனர் குலம், நான் பிறந்ததோ அரசகுலம், எனவே நாம் விலகுவதே நலம் என்று சொல்ல, அவள் ஆகா காதலுக்கேதையா சாதி, கந்தர்வ மனம் கொள்வதே நீதி என்று அவள் இவன் திருமணமாகாதவன் போலும் என்று நினைத்துக் கொள்கிற அளவிற்கு இவன் பேசியது படிக்கும் என்னை கொஞ்சம் கூசியது. அது மட்டுமல்ல, வாலி வதைத்தானே ராமன், அந்த இடத்தை நினைத்து பாருங்கள். எப்போதும் மறைக்கு பின்னால் மறைந்திருப்பவன் மரத்திற்கு பின்னால் மறைந்திருக்கிறான். அந்த இடத்தை பாருங்கள். வாலியும் சுக்கிரீவனும் போரிடுகிறார்கள். பார்க்கடல் போல நரசிங்கமூர்த்தியாக நிற்கிறான் வாலி. அந்த காட்சியிலே லக்ஷ்மணன் ஒரு கேள்வி கேட்டான். அதற்கு பதிலை மட்டும் சொல்லி ராமனுடைய மறுபக்கத்தை நான் காட்டிவிட்டு அமரப்போகிறேன். லக்ஷ்மணன் கேட்கிறான், அண்ணா இந்த சுக்கிரீவன் இருக்கிறானே, இவன் அவனுடைய அண்ணனையே கொல்வதற்கு உன்னை யமனாக அழைத்து வந்திருக்கிறானே என்று கேட்டபோது, லக்ஷ்மணா நாம் நண்பனாக பழகிற இடத்துல என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயனை மட்டுமே நாம் கருத வேண்டுமே ஒழிய ஒரு காலம் அவர்களிடத்திலே நாம் குற்றத்தை பற்றி ஆராயக்கூடாது என்று நட்புங்கிற பதத்தையே ஒரு பதம் கூறு போடுகிறான் என்று சொன்னால், கூனி முதுகில் மண்ணுருண்டு எய்த போது குறும்புக்கார ராமனாய், வாலியை வதைத்த போது கொஞ்சம் வன்சூழ்ச்சி ராமனாய், சீதாவை தீக்குளிக்க வைத்த போது சந்தேக ராமனாய், ராமன் எத்தனை ராமனடி. நன்றி, வணக்கம். சூர்ப்பனகையின் மீது அவன் காதல் கொண்டா அப்படி பேசினான்? அப்படி அவனுக்கு உண்மையில் அவள் மீது காதல் இருந்திருக்குமானால், நான் திருமணமானவன், அதோ என் தம்பி இருக்கிறான், அவனிடம் செல் என்று அனுப்பியிருப்பானா? ராமன் தனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என் தம்பியை பாருன்னு சொன்னதா நீங்க சொன்னீங்க. ஆனா தம்பியும் திருமணமானவன் தானே. அதான் ஒரு விளையாட்டு. என்னடா இவனுக்கு அறிவு வளர்ந்துட்டே அழகா இருக்கான், கணவன் இல்லாத பிள்ளை, சந்தோஷமாக வேறு இருக்கிறா, வசதியோடு இருக்கா, அவளுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அப்போ தான் கேட்குறா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோமேங்கிறா. நீ சொன்ன உண்மை தான், இவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு கல்யாணம் எடுத்த ஒரு பர்சன், அதுக்குள்ளே எங்கள் மனைவி இருக்கா. அவர் அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, அவன் லட்சுமணனை சொல்கிறார். அவனே 14 வருஷம் பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கான். அவனை எந்த உறுப்பெல்லாம் துன்பப்படுத்தியதோ அந்த உறுப்பெல்லாம் அறுத்து விட்டான். இது அதனால் அது 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 ராமன் இங்கே ஒரு இடத்துல விழுந்துறாரு. வாலி இடத்துல அவன் லட்சுமணனே ராமனை சந்தேகப்பட்டு பேசுகிறான். அதை என்ன சொல்கிறான், வள்ளற்களையான் பகவான் தன் முன் வாழ்நாளை கொள்ள கொடும் கூற்றுவனை குணந்தான் எனும் எண்ணம் உள்ள தூண்டிட உணர்வுற்றலன் ஒன்றுங்கிறான். நீ இந்த செயல் செய்ய வந்தனால அண்ணன் எனக்கு உணர்வே போயிடுது, நீ இதை செய்ய வந்திருக்கக்கூடாது, மறைஞ்சிருந்தவனை கொள்றதுக்கு. நீ சீதை தெளிவாக சொல்கிறாவட்ட, பங்கைய துறவனும் விடையின் பாகனும் சங்குகை தாங்கிய தர்மமூர்த்தியும் அங்கை நெல்லிவால் அனைத்து நோக்கினும் மங்கையர் மனநிலை உணர வல்லரோங்கிறான். அவன் என்ன சொல்ல, பிரம்மா இருக்கான்ல, பிரம்மா சிவபெருமான் இருக்கான்ல, திருமால் இருக்கான்ல, அந்த மும்மூர்த்திகளே பெண்களுடைய எண்ணத்தை உள்ளத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. ராமா நீ தசரத மகன், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாவா. நம்ம புலவர்கள் மேடலே சொல்ல மாட்டேங்க, நான் சொன்னால் என்ன வேலை திட்டுறான், எங்கே போனாலும் தாள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு தானே படிச்சிருக்கு. அருமையாக பேசுனடா, ரொம்ப அருமையாக பேசு, நல்லா இருக்கு. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம் ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். அடுத்து வரும் பேச்சாளர் அப்துல் ரவு. வற்றா தமிழின் வளமார் வணக்கம். வதைக்கப்பட வேண்டியவன் அல்ல வாலி, விதைக்கப்பட வேண்டியவன் வாலி. சுக்ரீவன் வந்து அழைக்கிறான், தடுக்கிறாள் தாரை. பெண் புத்தியாராய் இப்படி நீ பிதற்றுகிறாய் என்று கேட்கிறான். ராமன் என்னை என்றைக்குமே கொல்ல மாட்டான். தன் அன்னையினுடைய பேச்சை மதித்து தன் தம்பிக்கு அரசை அளித்தவன் ஐயனவன். அப்படிப்பட்ட ராமனா என்னை வதம் செய்ய வரப்போகிறான். அதனால் நான் யுத்தத்திற்கு செல்கிறேன், வாலியை நான் சுக்ரீவனை அழித்து விட்டு வருகிறேன் என்று புறப்படுகிறான். அவன் யாரை நம்பி என்னை வதம் செய்ய மாட்டான் என்று சென்றானோ அந்த ராமனே மறைந்திருந்து தாக்குகிறான். அந்த மறைந்திருந்து தாக்குகிறான் என்கிற செய்தியை படிக்கிற போதே நம்முடைய இரத்தம் உறைந்து விடுகிறதே. அறத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ராமரா இப்படிப்பட்ட செயலை செய்வது? வில்லறம் துறந்தானா ராமன் என்று கேட்கிறான். கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் வசைமொழி பாடவில்லை, அங்கேதான் வாலி உயர்ந்து நிற்கிறான். அறத்தின் அழிய செவ்வுடை அண்ணல் என்று ராமனை புகழ்ந்து பாராட்டுகிறான். அறத்திற்கு மாறாக என்றைக்குமே ராமன் செய்ய மாட்டான். என்னை இன்றைக்கு வதம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் எனக்கு உயர் பதம் தருவதற்காகத்தான் என் மீது அம்பெய்திருக்கிறான் என்று வாலி தன்னுடைய மரணத்தை தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்கிறான், நியாயப்படுத்திக் கொள்கிறான். அங்கேதான் வாலி உயர்ந்து நிற்கிறான். வாழ வேண்டியவன் வாலி வீழ்த்தப்பட்டான். வீழ்த்தப்பட்ட முறையினாலேயே அவன் வாழ்த்தப்பட்டான். நன்றி, வணக்கம். நீங்கள் அவனுடைய மறுபக்கமாக காட்டுவது அவனுடைய முதல் பக்கமாகவே தான் இருக்கிறது. உங்கள் பேச்சு நன்றாக இருக்கிறது, ஆனால் அது மறுபக்கமாக இல்லையே என்பது போல எனக்கு தோற்றுகிறது. வாலி அவன் நடுநிலையாக இருந்திருக்கிறான். அதனால் ராமன் செய்த தவறுக்கு அவர் ஒரு பதம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். கிஷ்கிந்தையில் மிகப்பெரிய மன வருத்தம் என்னவென்றால், கிஷ்கிந்தையில் ராமபிரானை தெரிந்த ஒரே ஒரு உயிர் வாலிதான். அனுமனுக்கு தெரியாது, சுக்ரீவனுக்கு தெரியாது, அங்கே இருக்கிற குரக்கணத்திற்கு தெரியாது, தாரைக்கும். அதனால தான் தாரை ராமன் என்பவன்கிறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், இழைத்தவள் இருவனைக்கு ஊறு காண்கலாது, அழைத்தையர் உலகனுக்கு அறத்தின் ஆறலாம், இழைத்தவருக்கு இயல்பலை எம்பியன் செய்தார். ராமனா அப்படி செய்வான்னு சொல்கிறான். முட்டாள் முட்டாள், பிழைத்தனை பாவி நீ பெண்மையாளுங்கிறான். என் வீட்டுக்காரன்னு ஒன்று விடலை, நீ வீட்டுக்காரர் இருந்தா நீ பெண்ணு, அதனால் விடுறேன் சொல்லிட்டு போகிறார். எல்லா இடத்துலையும் ராமனுடைய கணை போன உடனே ஊடுருவி வேலை போயிடும். அங்கே மட்டும்தான் நின்றுது. அவன் நிறுத்திட்டான். பிடிச்சி நிறுத்தினப்புறம் பாருங்க, அதுவரை போட்ட அம்புலையெல்லாம் ராமன் பேர் போட்டிருந்தாரோ இல்லை, இதில் போடணும்னு அவரே போட்டிருப்பார் போல, இழுத்து பார்த்துட்டான். வருத்தத்தை பாருங்க, என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கல. இதனால் உன் பெயர் கெட்டு போமே ராமாங்கிறான். நீ அரங்களின் நாயகன், உன்னை ஊர் தூற்றுமே. மகனை கூட்ட என்ன சொல்கிறான்? தோன்றலும் இறத்தல் தானும் துகளற துணிந்து நோக்கின் மூன்றுலகத்தினருக்கும் மூலத்தை முடிந்தவன்ற யாம் தவ முடமையால் இவ்விருதி இசைந்தது யாருக்கும் சான்றன நின்ற வீரன் தான் என்ன சொல்கிறான்? டேய் மகன் இங்கே வாடா, இவனை தேடித்தாண்டா எல்லாரும் போகிறோம், இந்த பெருமாளை தேடித்தான் போகிறோம். உங்கள் அப்பனுக்கு யுவத்தை பார்த்தியா, பண்ண தவத்தினால அவனே எனக்கு வீடு பேர் கொடுக்குறான்டா, நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தியா. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, அப்துல் ரபு ராமாயணம் பேசுகிறீங்க. அடுத்த போட்டியாளர் மேடையை சிறப்பிக்க திரு சண்முக சுந்தரம். மோசமான நபருக்கு கூட ஒரு நியாயமான பின்னணி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பின்னணி சகுனிக்கு உண்டு. காந்தாரி ஒரு விதவை என்ற ரகசியத்தை மறைத்ததனால் பீஷ்மர் கோபம் கொண்டு சுவலனின் குடும்பத்தை முழுவதும் சிறையில் எடுக்கிறார். வேலைக்கு ஒரு பிடி அரிசியை மட்டுமே உணவாக கொடுக்கிறார். அவனுக்கு நிறைய குழந்தைகள் பசியால் வருந்துகின்றன, பட்டினியால் அலறுகின்றன, ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளுகிறார்கள். இதை கண்டு மனம் பதைக்கிறான் சுவலன். அவன் ஒரு முடிவெடுக்கிறான். இந்த ஒருபடி அரிசி உணவை நம்மில் புத்திசாலி ஒருவன் எடுத்துக்கொள்ளட்டும்,
அவன் வளர்ந்து பிறகு இந்த குரு வம்சத்தையே அழிக்கட்டும் என்று முடிவு செய்கிறான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நமது சகுனி. அவன் இயல்பிலேயே அவன் ஒரு மோசமானவன் அல்ல. தந்தையின் சொல்படி நடக்க முயன்றது தவறா? வஞ்சிக்கப்பட்டவன், வாழ்விலே நசுக்கப்பட்டவன், வலுவற்றவன் என்ன செய்வான்? பாவம், சூது செய்தான். அவன் சூதாட்டத்திலே பகடைக்காய்களை உருட்ட ஆரம்பித்த பொழுது போர்க்களத்திலே கௌரவர்களின் ஒவ்வொரு தலையும் உருளத் துவங்கியது. சூதாட்டத்திலே சகுனி வெற்றி பெறுகிறான். குரு வம்சம் மொத்தமும் அழிக்கப்படுகிறது. மகாபாரதத்திலே யார்தான் தவறு செய்யவில்லை? எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள். எல்லாருமே சாரி கேட்டாங்களா? அர்ஜுனன் செய்யவில்லையா? பீமன் செய்யவில்லையா? தருமன் செய்யவில்லையா? போரிலே நிராயுதபாணியை தாக்கக்கூடாது என்பது ஒரு போர் விதிமுறை. அர்ஜுனன் என்ன செய்தான்? அர்ஜுனன் செய்தால் அது வீரம், சகுனி செய்தால் அது சூழ்ச்சியா? பீமன் என்ன செய்தான்? போர்க்களத்திலே இடுப்புக்கு கீழே ஒருவனை தாக்கக்கூடாது என்பது போரறம். ஆனால் துரியோதனனை அப்படி போட்டு தள்ளியவன் பீமன். பீமன் செய்தால் அது பராக்கிரமம். வேறு யாராவது செய்த ஒரு கேள்வி, வேறு யாராவது இடுப்புக்கு கீழ் ஏன் தாக்கக்கூடாது? எதுல, எந்த யுத்தத்துல? கதை யுத்தத்தில் சொல்லணும், சொல்லுங்க. பீமன் செய்தால் அவனை பராக்கிரமவாளி என்று கூறுகிறோம். ஆனால் சகுனி செய்தால் அவனை சூழ்ச்சிவாதி என்று சொல்கிறோம். இது என்ன நியாயம்? போர்க்களத்திலே தவறான செய்திகளை பரப்பக்கூடாது என்பது ஒரு அறம். தருமன் கேவலம் பொய் சொன்னான். அசுவத்தாமன் இறந்துவிட்டான் என்னும் தகவலை பரப்பியதனால் தானே ஆச்சாரியன் துரோணன் கொல்லப்படுகிறான். தருமன் செய்தால் அது சந்தர்ப்பம், சூழ்நிலை. சகுனி செய்தால் மட்டும் அது சூழ்ச்சியா? எல்லாவற்றுக்கு மேலாக கிருஷ்ணர் எத்தனையோ லீலைகளை செய்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் விதிகளை மீறுகிறார். ஆனால் கிருஷ்ணர் செய்தால் அது மாயம், சகுனி செய்தால் அது சூழ்ச்சி. இது என்ன நியாயம்? மீண்டும் நான் புறப்பட்ட இடத்திலிருந்தே ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மோசமான நபர்தான் சகுனி. ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருந்தது. அதை மனதில் வைத்து சொல்லுகிறேன். சகுனி நல்லவன். வணக்கம். சகுனி இப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞரை பெறுவதற்கு உண்மையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உங்கள் பேச்சு சிறப்பாக இருந்ததற்கு ஒரு காரணம் உங்கள் ஈடுபாடு தான். ஒரு செயலை செய்கிற பொழுது ஈடுபாட்டோடு செய்தால் அது வெற்றி பெறும் என்பதற்கு உங்கள் பேச்சே ஒரு சான்றாக எனக்கு தோற்றுகிறது. நீங்கள் மகாபாரதத்தில் வருகின்ற சகுனியை பற்றி சொல்வதனால உங்களுடைய காலும் கைகளும் எல்லாமே வந்து போருக்கு தயாராக இருக்கிற ஒரு வீரன் போல் அங்கே நின்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சகுனி எத்தனாவது அந்த 100 பேரில்? அது எனக்கு தெரியாதுங்க. பாரதத்தில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா சண்முக சுந்தரம்? தேவவிரதன் அப்போ பீஷ்மன் ஆனாரே, அவர் 8வது. எல்லாத்தையும் நடத்தி வைக்க வந்தார கண்ணபுரான், அவர் 8வது. சகுனியும் 8வது. 3 8 மோதி இருக்கு. ஆங்கில எண்கணிதப்படி பார்த்தா 8 வந்து சனி நம்பர். புரியுதா ஐயா? இது அஷ்டமத்தில் சனின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அது உனக்கு. குருட்டு ஒரு விதவை பொண்ணை கொண்டு நமக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணால் அந்த 8க்கு கோவம் வருது இல்லையா? அதான காரணம். அதனால தானே 100 பேருமே சிறைச்சாலையில் போட்டு ஒரு உருண்டை சோறு போட்டிருக்கான். அவன் எங்கள் அப்பா அறிவாளியா அதை பூரா திரட்டி இவனுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. ஏன்னா 8 பண்ண வேலையை 8 வச்சு தான் எடுக்கணும்னு அவர் கணக்கு. ஏன்னா பின்னால் ஒரு பெரிய 8 வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். கிருஷ்ண பரமாத்மா. கண்ணதாசன் எத்தனாவது? 8வது. மன்னிச்சுக்கோ, நானும் 8வது. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம். ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டது 23 பேச்சாளர்கள். இதில் 23வது பேச்சாளர் தான் செல்வி அகிலா. மாதவி சமூகத்தின் பார்வையில் அவள் கணிகையர் குல பெண்களில் ஒருத்தி, கோவலனின் காமக்கிளத்தி. நான் மாதவியை தேவதாசி முறையை ஒழிக்கப் போராடிய முத்துலட்சுமி ரெட்டி போன்றோருக்கெல்லாம் முன்னோடியாகத்தான் பார்க்கிறேன். ஏதோ போகப் பொருளை தரம் பிரிப்பது போல பெண்களை காமக்கிளத்தி, இட்பரத்தையர், சேரிப்பரத்தையர், நயப்புப்பரத்தையர் என விதவிதமாக பிரித்து பரத்தையர் தெரு என்று ஒரு தெருவையே அமைத்து கணிகையர் ஒழுக்கத்தை வளர்த்த சமயத்தில் அதன் வாயில்களை அடக்க முற்பட்ட முதல் பெண்ணல்லவா மாதவி?
பரத்தையர் குல மரபின் தொடர் சங்கிலியை அறுத்தெறிவதற்காக மணிமேகலையை துறவியாக்கி புரட்சி செய்து முற்றுப்புள்ளி வைக்க முனைந்தவள் மாதவி. இன்னொரு பெண்ணின் கணவனோடு வாழ்ந்தது மாதவியின் குற்றமா? கேவலம் 1008 களஞ்சு பொன் கொடுத்து இந்த பொன்மாலையை பெற்றால் அவர் மாதவிக்கு உரியவராகலாம் என்று ஒரு பெண்ணை தெருவில் நிறுத்தி விலை பேசியதை சம்மதித்த சமூகத்தின் குற்றமல்லவா அது? என்னை பொறுத்தவரையிலும் மாதவி என்பவள் ஒரு உன்னதமான தாய். தன் தவற்றிற்கும் துயருக்கும் இந்த கணிகையர் தொழில்தானே காரணம் என்று தன் மகளும் இதில் அகப்பட்டு விடக்கூடாதே என்று அஞ்சி பதைத்து அவளை இந்த சமூகத்தை எதிர்த்து, செல்வந்தர்களை எதிர்த்து, அரசர்களை எதிர்த்து, தன் தாயை கூட எதிர்த்து துறவியாக்கி புரட்சி செய்த மாதவி மணிமேகலைக்கு மட்டும் தாயல்ல. கணிகையர் குலத்தில் பிறந்துவிட்ட ஒரே காரணத்தினால் நீ செல்வந்தர்களுக்கு காமக்களத்தியாக மட்டுமே வாழ தகுதியுடையவர்கள் என்று ஒடுக்கப்பட்ட பரத்தையர் குல பெண்கள் அத்துணை பேருக்கும் அவள் தாய்தான். கணிகையர் குல பெண்களின் ஒட்டுமொத்த கண்ணீரின் அடையாளமாய்த்தான் நான் மாதவியின் மறுபக்கத்தை பார்க்கிறேன். நன்றி. மாதவியை பற்றி ஒரு அழகான சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய பாராட்டுதல்கள். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய மாதவி ஒரு உயர்ந்த பாத்திரம். சிலப்பதிகாரத்தையே நாம் இப்படி சொல்லலாம். கணிகை ஒருத்தி கற்பரசியானாள், கற்பரசி ஒருத்தி கடவுளானாள். அதுதான் சிலப்பதிகாரம். ஆனால் கண்ணதாசன் என்ன பண்ணிடுவார்னா 90 பேரில் மாதவின்னு ஒரு கவிதை எழுதுவார். படிச்சிருக்கியாத? புக்கு தேடினங்கயா, கிடைக்கல. நல்ல வேலை. காவிரியால் ஓடி கலக்கும் புகார்பதியில் தேவியரை கைவிட்டு தீங்கனியின் பின்போன கோவலனை பாடும் குட்டுவனு கிழங்கோவின் காவியத்தை கண்டேன் கலங்கினேன் பாவி மகன் போதவிழ்ந்த பின்னால் பொற்பனையை பாடுகின்றான் வேட்டு கலந்து வேட்கை தணிந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பையன் அழிவேவன் கூடல் நகரில் கொலையுண்ட செய்தியையும் கோதை வணிக மகள் கொதித்தெழுந்த செய்தியையும் மாட மதுரை மலை போலும் தீவாயில் வாடி வதங்கியதும் வாயார கூறுகின்றான் ஆடர் கணிகை அன்பின் கருப்பொருளை பாடும் கனியமுதம் பட்டதுயர் பாடாமல் விட்ட இளங்கோவான்னு கேட்குறான். இட்டார்க்கும் தொட்டார்க்கும் பட்டாடை மாற்றி பள்ளிக்களத்தேகும் குலத்திடை பிறந்தவள் குலவிளக்காய் திகழ்வதுதான் வண்ண மணிவிளக்கே மாறா பெருஞ்சிறப்பு. கோவலன் நடிப்பு நான் நடிப்பென்றானே, அது கேட்கிறார். நீயா நடித்த? கோவலன் நடித்தான் பார் கண்ணதாசன். இங்கே ஒரு ஆடல் நங்கையை அவமானப்படுத்தி விட்டு அவன் போனான். ஒரு ஆடல் நங்கையினால் அவன் உயிர் முடிந்தது. இளங்கோ எப்படி கொண்டு சேர்க்கிறார் பார் காப்பியத்தை. வாழ்த்துக்கள் அகிலா. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் மறுபக்கம் என்ற தலைப்பில் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் 7 பேச்சாளர்களும். அவர்கள் கூறிய கருத்துக்கள் இன்று மறக்க முடியாத பக்கமாக அமைந்தது. இந்த 7 பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம் ஐயா அவர்களின் மதிப்பெண் பட்டியலை வாங்குவதற்காக. ஏழு போட்டியாளர்களும் மிக தயாராய் காத்து கொண்டிருக்கிறார்கள் நமது 3 நடுவர்களின் மதிப்பெண்களை பெற. துரை சரவணன் 14 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். சுப்பையா 18 மதிப்பெண்கள் பெற்று அடுத்த இடத்தில் இருக்கிறார். அப்துல் ரவூஃப் 19 மதிப்பெண்களோடு அடுத்த இடத்தில் இருக்கிறார். திருமதி ஜெயசங்கரி அவர்கள் 21 மதிப்பெண்கள் பெற்று அடுத்த இடத்தில் இருக்கிறார். 23 மதிப்பெண்கள் பெற்று சகுனி மன்னித்துக் கொள்ளுங்கள் சண்முக சுந்தரம் 2வது இடத்தில். 23 மதிப்பெண்கள் பெற்று ராமநாதன் அவரோடு ஒத்து நிற்கிறார். இன்றைய போட்டியாளர்களில் 26 மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் இருப்பவர் அகிலா. தமிழங்கள் பேச்சு தமிழங்கள் மூச்சு தமிழங்கள் பேச்சு தமிழங்கள் மூச்சு தமிழங்கள் பேச்சு தமிழங்கள் மூச்சு இந்த இனிமையான தருணம்
என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறீங்க? ஐயா மாதிரி இருக்கிறவங்களோட அறிவுரைகள் இருக்கிற வரைக்கும் எங்களை போன்ற தலைமுறை தமிழ் கற்று வாழும். தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து நடைபெற்ற இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியில் பல பேச்சாளர்கள் தேடலுக்கு பின்னால் 23 பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடந்த 3 வாரமாக. அவங்கள யாரெல்லாம் குறைந்த மதிப்பெண்கள் பெற்று விளக்கப்பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அபாய கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களை இப்போது மேடைக்கு அழைக்க போகிறேன். ஃபௌசியா பானு, முனீஷ் பவித்ரா, லிவிங்ஸ்டன், பிரபாகரன், துரை சரவணன். பிரபாகரன் செய்த தவறு என்னன்னு உங்களுக்குள்ள நீங்க யூகிச்சிருப்பீங்க, அது என்னங்கிறது சொல்லுங்க. பேசி முடித்த பிறகு தெரிந்தது என்னுடைய தவறு எங்கு செய்தேன். கருத்துக்களை பின்னால் சொல்லலாம் என்று வைத்திருந்த கருத்துக்களைத்தான் நான் முதலிலே சொல்லியிருக்க வேண்டும். நிச்சயமா நான் ஓய்ந்து போய்விட மாட்டேன். என்னுடைய ஆசை உங்க இடத்துல நான் உட்கார்ந்து இனிமே வர தலைமுறைக்கு நான் வழிகாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். வெட்ட வெட்ட தளிர்ப்பேன் நான் வாழையடி வாழை. நாளைக்கு எனக்கு சித்தர்கள்னு கூட வந்து ஒரு தலைப்பில் வந்து நான் வந்து ஏற்பாடு ரெடி பண்ணியிருந்ததே நான் வந்து என்னென்னா, கடைசியாக தமிழுக்கு ஒரு இலக்கு இருந்தால் துடிதெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா நெல்லை கண்ணன் கூட என்னை பொறுத்தவரை தமிழ் சித்தர் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். நான் வாழ்க்கையில் வந்து நினச்சது வந்து இவர்கிட்ட திட்டாச்சல் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு வந்து நினச்சேன். இந்த மேடையில் அது வந்து நிறைவேறிச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளோ அன்பா இருக்கான் பாரு எல்லாரும். இதாண்டா நான் இவ்வளோ நாள் செய்த சேவைக்கு எனக்கு கிடைச்சது. இன்றைக்கு நான் இந்த இடத்தில் நிற்கிற போது ஹிட்லர் சொன்ன ஒரு வாசகம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னுடைய 99% பிரச்சனைகளுக்கு காரணம் என்னுடைய 1% கவனக்குறைவு என்று ஹிட்லர் சொல்லுவான். அதே போல முதல் சுற்றிலேயே மிகப்பெரிய விஷயங்களை பதிவு செய்ய போய் அது பிரச்சனைகளாக முடியும் என்பதனை நான் கருத்தில் கொண்டிருந்தாலும், இந்த வீழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் வடித்த கண்ணீர் ரத்தம் என்னை தூண்டி தூண்டி அந்த இடத்துல பேசு இன்னும் கொஞ்சம் பேசு என்று அனுப்பியதனால் சில சர்ச்சைக்குரிய பதிவுகளை நான் பதிவு செய்ய நேரிட்டிருக்கலாம். அது ஒரு வேளை என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் கொடுக்கிற முடிவை ஐயன் வள்ளுவன் தருகிற ஒரு வாக்காக கருதி ஏற்றுக்கொள்வோம் என்று என்னுடைய விஷயத்தை பதிவு செய்கிறேன். வணக்கம். தமிழ் பேச்சைகள் மூச்சு போன முறை வந்தப்பெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எப்படியாவது இந்த மேடையில் ஏறி ஒரு முறையாவது நிற்கணுன்றது தான் என்னோட கனவு. இங்கே ஏறி இப்போ நின்றுருக்கேன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குயா. இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு தமிழச்சி, என்னால் பல புதிய கருத்துக்களை வந்து இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. வீழ்வது தோல்வி அல்ல, எழ மறுப்பதுதான் தோல்வி. இன்று சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிற எல்லோருமே ஏதோ ஒரு பேச்சில் தோற்று போனவர்கள்தான். இதை மனத்தில் வைத்து கொண்டால் இந்த தோல்வியை நீங்கள் பெரிதுபடுத்த மாட்டீர்கள். இதையே படிக்கல்லாக கொண்டு நீங்கள் உயர்வீர்கள். உங்களிடம் அந்த ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் வளர இறைவன் உங்களுக்கு துணை நிற்பானாக. தமிழை தமிழாக பேசுங்கள், தமிழுக்காக இருங்கள் என்பதை கூறி உங்களிடம் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. பேச வரும்போது கேட்குறவனை பூரா ஒன்றும் தெரியாதவன் நினச்சிட்டு பேசினா தான் உனக்கு பேச்சு சரியாக வரும். நீங்கள் என்ன சங்கடப்படுறீங்க, நெல்லைக்கண்ணன் ஐயா எதுக்கு இருக்கிறான்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் மறந்துடணும். நீங்கள் என்ன முட்டாள்னு கூட நினச்சா தப்பு இல்லை, அப்படி நினச்சிட்டு பேசணும். 5 நாட்களுக்கு முன்னாலே தலைப்பு கொடுத்தாங்களே உங்கள்கிட்ட, தயார் பண்ணியிருக்கணும் அதுக்கு முழுமையாக. மற்றபடி எந்த குறையும் உங்கள்கிட்ட இல்லை. முறையாக பேசுகிறீங்க, சரியாக பேசுகிறீங்க. இந்த மதிப்பெண்ணில் வந்து ஏன்னா நாங்கள் போட்டு தான் தரணும், அதுக்கு தான் எங்களை கூப்பிட்ருக்காங்க இல்லையா. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இங்கேருந்து போகும்போது என்ன முடிவு பண்ணிட்டு போகணும், அடுத்த தடவை நான் வாய் திறக்கக்குள்ளே நெல்லைக்கண்ணன் ஐயா அப்பா 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 ஐயா டேன்னு சொல்லிடணும்னு பேசணும். அவ்வளோதான். இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் நீடிக்க போகிறாங்க, யாரெல்லாம் வெளியில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த துறை இருக்கான சரவணன் போன தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் எங்களை கலக்கினவன்.
புரியுதா? முதல்ல இவனை தேர்ந்தெடுத்துட்டோம், அழ ஆரம்பிச்சிட்டான் உட்காந்து. என்னடான்னு கேட்டான், நான் 12th படிச்சுட்டு இருக்கேன், சும்மா பேச வந்தேன், என்னை தேர்ந்தெடுத்துட்டீங்களேன்னு அழுறான். நினைவருக்காட அதை படப்பிடிப்பு எடுத்து வச்சு அடிக்கடி போட்டு காமிப்பாங்க விஜய் டிவியில். என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு பதறிட்டான். அருமையாக அப்புறம் ஒரு கவிதை சுற்றில் கொண்டுட்டான் என்ன, கைத்தொலைபேசி. அதை அவனே ரசிச்சிருக்கான், நான் ரசிச்சதை. நான் காலை ரொம்ப ஆயிட்டேன்னா ரொம்ப ரசிக்கிறேன்னு அர்த்தம். அதை ஏன் விடாலன்னு சொல்கிறான். அந்த கையை இருக்கிட்டு காலை ஆட்டி எங்கள் ஐயா ரசிக்கவே நான் சந்தோஷமாயிட்டேன்னா துரை. ஏன்னா அவன் இப்போ கூட அவனுக்குள்ளே ஒரு சேட்டை இருக்குது, அதை மாற்றணும், அதை விட்டுருடா. ஆனால் வேறு எந்த கருத்துக்களுக்காக எண்ணத்துக்காமலாம் இங்கேருந்து யாரையும் நீக்கிறதே கிடையாது. எல்லாருமே தெளிவாக இருக்கும், எங்களுக்கு ஒன்றும் குழப்பமோ இல்லை. அதனால் துரை இந்த அரங்கிலிருந்து இப்பொழுது என்னால் வெளியேற்றப்படுவது மீண்டும் அவன் என்னோடு வந்து என் முன்னாலே பேசி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துரை. அடுத்து பிரபாகரன். அவனை ரசித்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சில பிழைகளை பண்ணேன்னு. அங்கே தாண்டா மனுஷனாகிறான். இதை மட்டும் நம்ம நாட்டில் இருக்க தலைவன் பூரா வந்துட்டான்னு வச்சுக்க, இந்தியா நல்லாயிரும். தப்பே பண்ணலான்றானுவோம். புரியுதா? அவனுக்கு எவ்வளோ தெளிவாக சொன்னேன். ஏதோ முதல்ல வைக்கணுமா, நான் விற்க விடாமல் நான் பின்னால் கொண்டு போயிட்டேன்னு. 3 நிமிடங்கும் போது முதல்ல வைக்க வேண்டியது முதல்ல வச்சுருக்கணும். நீயும் வருவ என் முன்னால். உனக்கும் விஜய் டிவி 5 லட்ச ரூபா கொடுக்குற காலத்தை நான் எதிர்பார்க்கிறேன், உன்னை வாழ்த்துக்கிறேன். இப்போ என் முன்னாலேயே பேசிடணும்னு நினச்சிட்டு இருந்துக்கா அப்புறம் லிவிங்ஸ்டன். அவன் அழ வச்சுட்டான் என்ன. ஐயா முன்னாலே பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். நான் என்ன தவண்டா பண்ணியிருக்கேன். இவனை 3 பேர் தான் நான் நீக்கியிருக்கேன், மற்றவங்களை இல்லை. நீங்கள் 3 பேர் என் வாரிசாக வரணும்டா. வாழ்த்துக்கிறேன். ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் 3 பேருமே என் வாரிசாக வரணுண்டா அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு கூட கிடைக்கல, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இவர்கள் அனைவருமே கடவுளினுடைய புதல்வர்கள் என்று நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக இவர்கள் வரம் வாங்கி வந்திருக்கிறார்கள். ஏனோ அந்த வரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி எங்களுக்கு இல்லாமல் போனது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இருந்தாலும் ஐயா சொன்ன அந்த வாசகத்தினை நிறைவேற்றுவதற்காக வாழ்நாளில் இறுதி கட்டம் வரை பேச்சுத்துறையிலே இருந்து எங்களால் செய்ய முடிந்ததை தமிழுக்கு செய்வோம் என்பதை உறுதியோடு கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு, அது மாதிரி எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கும் கிடச்சிருக்கு. நல்ல முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா எங்கள் மூவரையும் வந்து புதல்வர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பிறக்கணும்னு சொல்லி. இல்லை இதுக்கப்புறம் பிறக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னும் ஒரு ஆண்டு கழிச்சோ இல்லை 2 ஆண்டுகள் கழித்தோ இதே நிகழ்வில் வெற்றியாளராக உங்கள் புதல்வராக நாங்கள் வலம் வருவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஐயா. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.